போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமான ரெக்கரிங் டெபாசிட் தொடர் வைப்பு நிதின்ற திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்டி அப்படின்றது ரெக்கரிங் டெபாசிட். இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, மாதம் நம்மளால ஒரு தொகையை 5 வருஷத்துக்கு சேமிச்சுட்டு வர முடியும். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு நம்ம போட்ட தொகைக்கான முதிர்வும் அதனுடைய இன்ட்ரெஸ்டும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். இது போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் அப்படின்றதுனால கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ நமக்கு ரிட்டர்ன்ஸை பத்தி எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இது ஒரு கேரண்டீடு ஸ்கீமா இருக்கு. நம்ம இதுல ரொம்ப லோவான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து, அதாவது மினிமம் 100 ரூபாயிலேருந்து கூட இதுல நம்ம சேமிக்க முடியும். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படிங்கும்போது, இதுல நம்ம ஒரு வருஷத்துக்கான தொகையை முன்னாடியே செலுத்தும் போது அதுல நமக்கு அவங்க டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. இதை பத்திலாம் டீட்டெயிலா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஸ்கீம் இந்தியன் சிட்டிசன்ஸால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். என்ஆர்ஐயால இதுல சேமிக்க முடியாது. 10 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இதுல ஓபன் பண்ணிக்க முடியும். பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனை வச்சு நம்ம 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் இதுல இருக்கு. நம்ம 3 அடல்ட் வரைக்கும் இதுல ஜாயிண்ட் அக்கௌண்டா சேர்த்துக்கலாம். இது எங்க ஓபன் பண்ணலாம் அப்படிங்கும்போது, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏற்கனவே சேவிங் அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கும்போது அங்கேயே நம்ம இதுக்கு ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவாங்க. கேஷாவோ இல்ல செக்காவோ இதுல நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கும்போது, ஆதார் கார்டு, பேன் கார்டு இல்ல ரேஷன் கார்டு, இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், இதெல்லாம் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு இருக்கணும். டெபாசிட் அமௌண்ட் மினிமமா பாத்தீங்கன்னா 100 ரூபாய் நம்ம இதுல டெபாசிட் பண்ண முடியும். மேக்சிமம் லிமிட் எதுவுமே கிடையாது. டெபாசிட் 10 மடங்குகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி அமௌண்ட் நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாசம் 500 ரூபாய் கட்ட போறோம் அப்படின்னா, அந்த 5 வருஷமும் நம்ம 500 ரூபாய் தான் கட்ட முடியும். திடீர்னு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மந்த்லி அமௌண்ட் எவ்வளவு கட்ட போறோம் அப்படின்றத நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தென் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.7% ஏத்திருக்காங்க இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து. ஸோ இது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்னே சொல்ல முடியும். குவார்டர்லி பேசிஸ்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. 3 months ஒன்ஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு மாறிக்கிட்டே வரும். பட் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே தான் அந்த 5 வருஷங்களுக்குமே இருக்கும். இப்ப நீங்க 6.7 இந்த அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்றீங்கும் போது 5 வருடங்களுக்கு இதே இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும். அதனால நம்ம மாறிடும், இன்னும் குறையும் கூடும் அப்படின்றத பத்திலாம் நம்ம எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. டெபாசிட் பீரியட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 வருடங்கள். இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு கூட நம்ம இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த 5 வருடங்களுக்கு நம்ம காசு கட்டணும்ன்ற அவசியமும் இல்லை. பட் அப்ப நம்ம இயர் டு இயர் பேசிஸ்ல இந்த எக்ஸ்டென்ஷனா பண்ணிக்கணும். 6th year 7th year 8th year அந்த மாதிரி ஒவ்வொரு இயருமே எக்ஸ்டெண்ட் பண்ணி அப் டு 10 years வரைக்கும் நம்ம டெபாசிட் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கும்போது, அந்த கூட்டு வட்டி அதுல சேர்ந்துட்டே போறதுனால உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் 10th yearல கிடைக்கும். தென் டெபாசிட் டேட், இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இது என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு மாதத்துல 1ஆம் தேதியிலேருந்து 15th டேட்டுக்குள்ள நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்க ஒவ்வொரு மாதமும் அந்த 1லேருந்து 15ஆம் தேதிக்குள்ள அந்த அமௌண்ட்டை கட்டிடணும். இதே நீங்க 16thலேருந்து 31st டே அடுத்த ஹாஃப்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்கும் போது, ஒவ்வொரு மாதமும் நீங்க 16thலேருந்து 31st அந்த அக்கௌண்ட்ல பணம் கட்டிடணும். இப்போ ஒருவேளை நான் கட்ட தவறிட்டேன் அப்படிங்கும்போது அதுக்கு பெனால்டி எப்படின்றத பார்க்கலாம். பெனால்டி அமௌண்ட் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரூபாய் உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. இப்போ நீங்க 4 மாதங்கள் தொடர்ந்து கட்டல அப்படிங்கும்போது அந்த அக்கௌண்ட் இன்ஆக்டிவா ஆயிடும். அந்த மாதிரி டயத்துல நமக்கு 2 மாசம் டைம் கொடுக்குறாங்க அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 2 மாச டயத்துக்குள்ள நீங்க அந்த 4 மாதங்கள்ல அந்த 4 மாதம் கட்டாத தொகையெல்லாம் நீங்க கட்டிட்டு பிளஸ் பெனால்ட்டியோட கட்டிட்டு நீங்க அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ரிபேட், நம்ம ஃபர்ஸ்டே என்ன பார்த்தோம்னா, நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது என்னன்னா, ஒரு வருஷத்துக்கான தொகை உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கு, 6 மாதத்துக்கான அமௌண்ட் உங்க கையில இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க எக்ஸாம்பிள் 1000 rupees கட்டிட்டு வரீங்க அப்படின்னா நமக்கு 100 ரூபாய் அதுல தள்ளுபடி பண்ணி தருவாங்க. அதே நீங்க 12 மாதங்களுக்கான அட்வான்ஸ் டெபாசிட் பண்றீங்க அப்படிங்கும்போது 1000 ரூபாய்க்கு 400 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்டா கிடைக்கும். தென் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர். நம்ம இந்த அக்கௌண்ட்டை முன்னாடியே க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, 3 வருடங்கள் ஆனா மட்டும்தான் நம்ம இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் பண்ண முடியும்.
அதுல கூட பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம இதை க்ளோஸ் பண்ணாலுமே நமக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். இந்த 6.7ங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. தென் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராயல் அப்படின்றாங்க. அதுக்கு வந்து ப்ரீ மெச்சூர் வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கும்போது 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்பதான் நம்மளால 50% ஆஃப் த அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். 5 வருடங்களுக்கு நம்ம 6.7% இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம். அடுத்த 5 வருடங்களுக்கும் நீங்க முதல்ல தொடங்கும் போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுவே வந்து கொடுப்பாங்க. தென் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு வந்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டா இருக்கு, நான் அதை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் மாத்திக்க முடியும். அதே மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்க சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் மாத்திக்க முடியும். இதுல இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். டேக்ஸ் டிடக்ஷனும் போஸ்ட் ஆஃபீஸால எதுவும் வந்து பிடிச்சும் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருது இல்லையா நமக்கு, அது வந்து டாக்ஸபிள் தான். தென் லோன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் வந்து டெபாசிட்டரால 50% தொகையை வந்து அவைல் பண்ணிக்க முடியும் லோனா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 1 இயர் போது உங்கள்கிட்ட வந்து 1 லேக் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது நீங்க 50,000 வந்து லோனா அதெல்லாம் வாங்கிக்க முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு 2% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றாங்க. அதாவது அப்போ நீங்க 6.7ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது +2ன்னா 8.7% உங்களுக்கு வந்து அதுக்கு லோன் இன்ட்ரெஸ்டா போடுறாங்க. லோனை வந்து நம்ம எப்படி ரீபே பண்ணலாம்னா லம்சமா கட்டி அந்த 50,000 நீங்க ரீபே பண்ணலாம். ஆர் மந்த்லியாவும் நீங்க அதை பிரிச்சு கட்டி வந்து ரீபே பண்ண முடியும். ஒருவேளை உங்களால வந்து லோனை ரீபே பண்ண முடியல அப்படிங்கும்போது மெச்சூரிட்டி ஆகும் இல்லையா, அந்த அமௌண்ட் உங்க கையில வரும்ல, அதுல வந்து லோனு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கழிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுப்பாங்க. தென் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாசம் நீங்க 1000 ரூபாய் போடும்போது நீங்க 5 வருஷத்துக்கு 60,000 போட்டிருப்பீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 11,366. ஸோ நமக்கு ஃபைனலா 5 வருடங்களுக்கு அப்புறம் 71,361 ரூபாய் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டா கிடைக்கும். தென் மந்த்லி 2,000 பே பண்ணிட்டு வரீங்க. அப்ப நீங்க வந்து 1,20,000 பே பண்ணிருப்பீங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 22,731. ஸோ ஃபைனலா உங்களுக்கு வந்து 1,42,731 ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டா கிடைக்கும். ஸோ 5,000 நீங்க டெபாசிட் பண்றீங்கும் போது 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருப்பீங்க 5 இயர்ஸ்க்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 56,829 ரூபாய். ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டியா கையில வந்து 3,56,829 rupees கிடைக்கும். இதே நீங்க மாதம் 10,000 போடும்போது 6 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 1,13,658. ஸோ ஃபைனலா உங்களுக்கு 7,13,658 ரூபாய் கிடைக்கும். இப்போ உங்களால 20,000 rupees டெபாசிட் பண்ண முடியும்னா 12 lakhs நீங்க டெபாசிட் பண்ணிருப்பீங்க 5 இயர்ஸ்ல. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2,27,316. ஸோ ஃபைனலா உங்களுக்கு 14,27,316 rupees கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிள் கால்குலேஷனை பேஸ் பண்ணி உங்களால மாதம் எவ்வளவு டெபாசிட் பண்ண முடியும்னு பாருங்க. மினிமம் நீங்க 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமம் லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்க எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓபன் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம்